எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறேன், எதுக்கு திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே. ப்ளீஸுங்க, சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க. இப்போ நான் எதுக்கு திரும்ப உங்கள் கால் அட்டன் பண்ணேன்? இனிமேல் உங்கள் நம்பர் நான் பிளாக் லிஸ்ட்டில் போட போகிறேன்னு சொல்கிறதுக்கு தான் நான் காலே அட்டன் பண்ணேன். அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்கப்பா ப்ளீஸ். சத்யா லைனில் இருக்கீங்களா? சொல்லுங்கள். சத்யா ப்ளீஸ், சத்யா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சத்யா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு 2 மாமா பொண்ணுங்க, அத்தை பொண்ணுங்க இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எந்த தாட்டும் வரல. பட் உங்களை பார்த்த அந்த செகண்டே எனக்கு பிடிச்சது. அதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. பட் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் ஒவ்வொரு நாளும் அது உங்களுக்கு புரியும், நான் உங்களை எவ்வளோ நேசிக்கிறேங்கிறது. நான் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட கேட்டாங்க, சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிறியா, தர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் நாளைக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, என்னோடய ஸ்டடீஸில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நான் வந்து என்னோடய ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு நிறைய எய்ம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்களை பார்த்து அடுத்த நிமிஷமே நான் ஃப்ளாட்டு. எனக்கு வந்து மேரேஜுங்கிற ஆசையே இல்லை. ஆனால் எனக்கு உங்களை பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணால் இந்த பொண்ணை பண்ணணும்டா, இல்லைனா லைஃப்பில் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு சும்மா ஏதோ கதை அளந்து விடுற மாதிரி இருக்கும், பட் அதான் உண்மை. சீரியஸாக சொல்கிறேன், நான் மனசார தான் இதெல்லாமே சொல்கிறேன். இது உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டில் நான் சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட ஆக்ட் பண்ணாலோ இல்லை ட்ராமேட்டிக்காக பேசினாலோ நீங்கள் நம்ப வேணாம், பட் என் வீட்டில் கேளுங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இல்லை, யாரையுமே என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு 5-6 வருஷமாக சொல்லி அந்த பையன் மனசுலேயே ஆசை வளர்த்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது, அண்ணா தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. வீட்லேயும் அண்ணா சொல்கிறத தான் கேட்பாங்க, என் பேச்செல்லாம் சுத்தமாக எடுபடாது. அப்போ உங்கள் அண்ணனுக்கு ஓகேனா உங்களுக்கு ஓகேவா? இல்லை ராகுல், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அண்ணாலாம் அவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஒத்துக்க வைக்க முடியாது. அவங்கெல்லாம் இந்த சைடு வில்லேஜ்லேயே இருந்தவங்க, ஒரு முடிவு பண்ணிட்டா அந்த வார்த்தையை மீற மாட்டாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். ஃபேமிலிக்கு ஓகேனா உங்களுக்கு ஓகேவா? என்ன அர்த்தம்? ஓகேன்னு அர்த்தம். அடடா, பதிலுக்கு பதிலாக பேச வரும் போலையே. நான் நல்லாவே வாய் பேசுவேன். ஆனால் என்ன, நீங்கள் யாருனே தெரியாது, உங்ககிட்ட எப்படி நான் வாய் பேச முடியுமா? ஆனால் பார்த்தா அப்படி தெரியல. சத்யா, நான் சிந்துவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஊருக்கு வருவேன். அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுவேன். இதில் உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது. உங்களை நான் எந்த விதத்துலையும் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். இனி உங்கள் வீட்டில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன். எப்படி தான் இப்படிலாம் பேச கற்றுக்கிறீங்களோ? ஸ்டார்டிங்லேருந்தே நானும் பார்க்குறேன், ரொம்ப சீரியஸான விஷயத்த கூட அவ்வளோ ஜோக்காக சொல்கிறீங்க. என் கூட பழகி பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் சத்யா. இதுக்கும் சரி, ஓகே, அப்புறம் பேசுகிறேன். ஓகே. ஓகேவா? ஓகே. அப்போ ராகுலை கல்யாணம் பண்ணிக்க சத்யாவுக்கு சம்மதம். சத்யாவுக்கு சம்மதம் தான், ஆனால் சத்யா வீட்டில் பேசணுவேன், அப்போ தான் சத்யாவுக்கு டபுள் சம்மதம். ஓகே, பாய், அம்மா கூப்பிட்றாங்க. பாய்மா. சாந்தி, சாந்தி, நான் வந்துட்டேங்க. சாந்தி, மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாரு, என்ன சொன்னாங்க? ஏதோ பேசணுமா, அதனால் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 10 நிமிஷத்தில் வரேன்னு இருக்காரு. சரிங்க. மாமா வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வரேன் மாமா. வாங்க தம்பி. வரேங்க சார். உட்காருங்க மாப்பிள்ள. சொல்லுங்க மாப்பிள்ள, ஏதோ வேணா சொல்லணும் நீங்கள்? ஆமாம் மாமா, முக்கியமான விஷயம் தான். நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சாச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு என்ன எப்படின்னு கேட்டு போகலான்னு வந்தேன். இதில் சொல்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. நீங்கள் நாள் குறிச்சிட்டிங்கன்னா அந்த நாளில் பண்ணிட வேண்டியதான். அப்படி இல்லை மாமா, உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அன்னைக்கு நாளில் வேற ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் சரியாக வராதுல்ல மாமா, அதான். சரிங்க மாப்பிள்ள. அம்மா, எங்கம்மா டவல்லாம் வச்ச? ஐயோ, இவர் இங்கே வந்து உட்காந்துருக்காரு, சொல்லவே இல்லை நமக்கு வரோன்னு. ஏண்டி பார்த்துக்கிட்டே நிற்கிற? மாப்பிள்ளைய வாங்கன்னு கேளு. வாங்க. எப்போ வந்தீங்க? இப்போதாம்மா வந்தேன். ஓகே. காஃபி சாப்பிட்றீங்களா? ஏய், காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்கக்கூடாது, போட்டு வந்து கொடுக்கணும். போட தெரிஞ்சா போட மாட்டோமா? அம்மா, போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க. ஓ, காஃபியே மேடத்துக்கு போட தெரியாதா? ஆமாம் மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு காஃபி டீ எதுவுமே போட தெரியாது. அவளை கிச்சன் பக்கமே அனுப்புனதில்லை. நாங்கள் அவளை இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு நினைக்கல. இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல. அவள் கல்யாணம் முடிஞ்சு கற்றுக்கிட்டேன், எல்லாம் படித்து முடிச்சு அவள் எப்போ ஆசைப்படுறாலும் சமைக்கணும்னு அப்போ கற்றுக்கிட்டோம். அதான் அம்மா இருக்காங்கல்ல, அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் இப்படி சிந்துக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. எப்போயும் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக மாமா. சரிங்க மாமா, ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. உங்களுக்கு அந்த நாள் ஓகேவா? ஓகே தான் மாப்பிள்ள. அப்போ நான் கிளம்புறேன் மாமா. தம்பி. அத்தை. இருங்க, டிஃபன் சாப்பிட்டு போகலாம். இல்லைத்த, வரும்போது நான் சாப்பிட்டு தான் வந்தேன். டைம் வேறு ஆகுது, கிளம்புறேன், ஆஃபீஸ்க்கு நேராச்சு.
சாப்பிட்லன்னா பரவாயில்ல, காஃபி ஆச்சும் குடிச்சிட்டு போகலாம்ல. இல்லைம்மா பரவாயில்ல. பார்த்து கவனமாக போங்க. ஓகே சிந்து. ஆமாம் மாப்பிள்ள, இனிமேல் கவனமாக பொறுமையாக போங்க, பொறுமையாக வாங்க, கவனமாக போயிட்டு வாங்க. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன் எல்லாருக்கும். இவன் இங்கேயே இப்படி இருக்கா, என்னம்மா போய் எங்கள் குப்பை கொட்ட போகிறாலோ தெரியல. நான் எதுக்குமா குப்பை கொட்டணும், அதெல்லாம் என் புருஷனை என் மாமியார் நல்லா பார்த்துக்குவாங்க. அது என்னமோ உண்மைதாண்டி. ஓகே, நான் போய் குளிக்கிறேன். பூமி சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேண்ணா. சரி கிளம்பலாமாம்மா? போகலாண்ணா. நான் கார் எடுக்கிறேம்மா. ஓகேண்ணா. அண்ணா இல்லாமல் 2 நாளாக எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அண்ணா இருக்கவும் ட்ராப் பண்ணிடுறாரு. சே. பூமி சொல்லுங்கண்ணா. இப்போ உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியுதாம்மா? பரவாயில்லண்ணா, முன்னைக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாதன்னு நாங்கள் சொல்லி கேட்காம எப்போ பார்த்தாலும் பீட்சா பர்கர் அதையே சாப்பிட்டேன். இன்னைக்கு எங்கே கொண்டாந்து விட்டுருக்கு பத்தியா? ஆமாண்ணா. புரிஞ்சுக்கிட்டா சரி பூமி. இல்லைண்ணா, இனிமேல் கனவுல கூட நான் அதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டேன். எனக்கு வீட்டில் கொடுக்குற சாப்பாடே ஓகே தான். பூமிமா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத ஓகேயா? நீ கிளாஸ் மட்டும் நல்லா கவனி, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் படி எழுது, அவ்வளோதான். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்காத. ஷோர்ண்ணா, ஐ வில் டேக் கேர். ஓகேடா, நீ இறங்கிக்கோ. பாய்ண்ணா. பாய்மா. அண்ணா பார்த்து போ. சத்யாக்கா. சொல்லு கவ்யா. அக்கா, அந்த அண்ணன் கால் பண்ணாங்களா என்ன? ஒருவேளை இவ தான் நம்பர் கொடுத்துருப்பாளோ? ஏன் கவ்யா, ஏன் கேட்குற? இல்லைக்கா, சிந்து என்கிட்ட நம்பர் கேட்டா, அவங்க நம்பரு ஏன் என்னன்னு கேட்டேன். ராகுல் அண்ணா கேட்டாங்கன்னு சொல்லி கேட்டா. நான் சத்யாக்கா பெர்மிஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் சிந்து வந்து கேட்கல நான் சொல்கிறதே. அவன் என் ஃபோன்லேருந்து உங்களோட நம்பர் எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டா போல. வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ராகுலோட நம்பர் கொடுத்தேன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னான். ஏன்னா சத்யாக்காவோட நம்பர் ஆனந்தான் கொடுத்துருக்கேன்டி, நீ அந்த அக்கா கிட்ட எதுவும் சொல்லிடாத, நான் தான் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். உனக்கு எப்படி தெரியும், நம்பர் எப்படி தெரியும், எப்படி எடுத்தேன் அப்படின்னு கேட்குறேன். உன் ஃபோன்லேருந்து தாண்டி எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாக்கா. நான் தான் சொன்னேன்ல, அந்த அக்கா கிட்ட கேட்டுகிட்டே நம்பர் தரேனே, நீ எதுக்கு அவசரப்பட்டு சிந்தோ அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு என்னடி குறைச்சல், எதுக்கடி அந்த அக்கா வந்து பேசுறதுனால என்ன வந்துட போகுது அப்படின்னு கேட்டு என்னை திட்டுறாங்க. உன் ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன் கவ்யா, இல்லைன்னா சிந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஏன்க்கா, அந்த அண்ணா எதுவும் கால் பண்ணாங்களா, தப்பாக எதுவும் பேசினாங்களா சொல்லுங்கள். இல்லை தப்பாலாம் எதுவும் பேசலை. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு சும்மா கால் பண்ணவும் கோவம் வந்துச்சு. பட் ஆனால் அவங்க நிஜமாகவே சிந்து சொல்கிற மாதிரி கேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப தங்கமான டைப் தான். ஓ அப்படியாக்கா? ஆமாண்டா. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் என்னோட நிலமையை எடுத்து சொன்னேன், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் ஆனால் அவங்களோட இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நான் நேரில் வந்து வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எதுவும் வீட்டில் சொல்லலப்பா, அவ்வளோதான் அட்டி பின்னி எடுத்துருவோம் எங்கள் அண்ணன். ஆமாக்கா, அவங்க அண்ணாவை பார்த்தா எனக்கே பேசவே பயமாக இருக்கும், உங்ககிட்ட பேசவே. நம்ம இப்படி நினைக்கிறோம், ராகுல் வந்து ஆனால் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் எதுவும் ஆசைலாம் படல, ஆனால் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் எந்த ஆசையும் வளர்த்துக்கல, என்ன நடந்தாலும் ஓகேன்னு தான் இருக்கேன். பட் உங்களுக்கு ராகுல் நான் பிடிச்சிருக்கா? ஆமாம் கவியா. ஆனால் எங்கள் அண்ணன் ஒத்துக்க மாட்டானே, அவன் ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு 5 வருஷமாக என்னை வந்து சொல்லி அவன் மனசில் ஆசையை வளர்த்து வச்சுருக்கான். எனக்கான அவங்களை பிடிக்கவும் இல்லை. அவங்கள பார்க்கும்போது எங்கள் அண்ணா இப்படியோ அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்றைக்குமே நான் அவங்கள வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற எண்ணத்தோட பார்த்ததே இல்லை. சூப்பர்க்கா, அதனால தான் கடவுளாக பார்த்து உங்களுக்கு இப்படி ஒரு பர்சனல் லைஃப்பில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் கவியா, என்ன நடக்குதோ நடக்கட்டும், எல்லாம் இறைவன் செயல். ஓகேக்கா, பாய். ஸ்டாப்பிங் வந்துச்சு, வரேன். பாய்மா.